பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வசனத்தோட பின்பகுதி தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய காரியம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அதற்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. நம்முடைய இருதயங்களில் தேவ சமாதான ஆளுகை செய்கிறதுக்கு முதலாவது நம்ம விட்டு கொடுக்கணும். அதாவது ஒரு சில காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மோடு கூட இடைப்படுறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இது வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இல்லை நான் இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு அந்த காரியத்துக்கு நம்ம துணிந்து போனோன்னா அதோடு நம்ம சமாதானம் போச்சு. அப்போ அந்த இடங்களில் அந்த மாதிரி ஒரு சத்தம், மெல்லிய சத்தமாக தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுறத நம்ம கவனமாக கேட்டு அதற்கு செவி கொடுக்கும் பொழுது தேவ சமாதானத்தை நம்ம காத்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக சபை ஒரே சரீரமாக தான் கருதப்படுது. சபைக்குள்ளே இருக்கிற ஒருத்தரும் ஒரு விதமான அவயவங்களாக இருந்தாலும் ஒருவேளை அதில் ஒரு சின்ன அவயம் கூட அது என்ன வேலையை செய்யுதோ, எந்த காரியத்துக்காக அது அழைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை அது நிறைவேற்றணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த சபையை ஆண்டவர் ஒரே சரீரமாக தான் பார்க்குறாரு. இதில் இந்த ஒரு நபர் மூளையாக செயல்படுறாங்க, முக்கியமான நபர், இவங்க சுண்டு வரலாக தான் இருக்காங்க, இவங்க வேண்டாம் இந்த சபையில் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறதே கிடையாது. எப்படி இந்த சரீரம் எல்லா அவயவங்களும் இணைந்தால் தான் ஒரே சரீரமோ, அதே போல தான் சபையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். இந்த இடத்துல இப்போ தொடர்ந்து சம்மந்தம் இல்லாமல் வர்ற மாதிரி நம்ம பார்க்குறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வருது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம். எப்படி நம்ம சரீரத்தில் இந்த அவயவங்கள் எல்லாமே அந்த ஒரு சரீரத்திற்காக தான் பாடுபடும். இப்போ பல்லை விளக்கணும் அப்படின்னு நம்ம காலையில் முழித்த உடனே நினச்சோன்னா அது பல்லே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கு முதல்ல நம்ம கால் நடந்து போகணும், அடுத்து அது தேவையான ஐட்டம்ஸ் எடுக்கணும், அடுத்து அந்த கைகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் பல் சுத்தமாகும். இது மாதிரி அந்த ஒரு காரியத்துக்காக மற்ற அவயவங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபடுது. அப்போ இப்படி தான் சபையிலையும் பார்த்திங்கன்னா, ஒரு அவயவத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னா மற்ற அவயவங்கள் ஒருவேளை சில காரியங்களை செய்து ஒத்தாசை செய்யலாம். ஒரு சில நேரங்களில் ஜெப ஒத்தாசைகள் சபையில் அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியத்துக்காக நம்ம சபையில் ஜெபிக்க சொல்லிட்டா போதும், அது நடந்துரும்னு வெளியில் இருக்கிற அவிசுவாசிகள், புறஜாதி மக்கள் கூட அநேக நேரங்களில் எத்தனையோ ஜெப குறிப்புகளை சொல்லி விடுறத நாங்கள் கேட்டிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்து அதுக்காக நன்றி சொல்லவும் வைக்கிறார். அப்படியாக தேவன் நடத்துகிறார். அப்போ சபையில் இந்த ஜெபிக்கிற காரியத்தில் தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். அப்போது சபையில் எல்லாருமே ஒரு சரீரம் அப்படின்னா எல்லாருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தில் ஒத்தாசையாக நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்படுற அந்த வசனத்தோட கடைசி பகுதி பாருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யும்போது அதை நம்ம நன்றியோடு கூட நினச்சி, நமக்கு தேவன் இந்த நபர்களை கட்டளையிட்டு இந்தந்த காரியங்களை வாய்க்க பண்ணார், இவங்க ஜெபிச்சதுனால இது நடந்தது அப்படின்னு ஒரு நன்றி அறிதல் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு சில நேரங்களில் பார்த்தா ஒரு சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, மெயினாக ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மக வாழ்க்கையில் பிரிந்து இருந்தாங்க. அது ரொம்ப சவாலான ஒரு காரியமாக தான் ஆயிடுச்சு. அவங்க அந்த குடும்பத்தில் பிரிவினை ஒரு கிராமத்தில் அவங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மக கம்ப்ளைண்ட் பண்ணது நிமித்தம் அங்கே ஒரு பிரிவு வந்துருச்சு. கிராமங்களில் அதை ரொம்பவே அவங்க அற்பமாக, கிராமங்கள்லாம் சிட்டிலேயே நம்ம அப்படி தான் நினைப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் கடைசியில் பிரிவாயிடுச்சு. கடைசியில் இந்த மக கஷ்டப்பட்டுட்ருக்கா, நாள் போய்கிட்டே இருக்குது, அங்கே ஒரு சமாதானமே உண்டாகலை.
அந்த சூழ்நிலையில் அப்போ ஒரு சவாலாக நாங்கள் வந்து அதை ஆண்டவர் ஒரு லீடிங் கொடுத்தாரு. சரி நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனோ தாயோ அதுக்கு முயற்சி பண்ணல அந்த மகளுடைய காரியங்களை கண்டு. ஆனால் நாங்கள் அதுக்காக ஒரு ஆவிக்குரிய தாயா தகப்பனா அதுக்காக அந்த ஊருக்கு போய் அந்த மகளையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சமாதானம் பேசும்படியாக போனோம். கர்த்தர் கிருபையினால் போதகருடைய வார்த்தையிலேருந்து வாயின் மூலமாக ஆண்டவர் பேசினார். ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிட்டார். நாங்கள் 3 பேராக போனோம். ஆனால் திரும்பி வரும்போது நாங்கள் 2 பேர் மாத்திரம்தான் வந்தோம். அந்த மகன் வந்து ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்தது. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். அதோடு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு மனசு வருத்தம் வருது அந்த தாயாருக்கும் சபையில் உள்ள ஒரு சில காரியங்களுக்கும். அப்போ உடனே இவங்க இல்லைன்னா யாரை கொண்டாவது ஆண்டவர் வந்து இதை செஞ்சுருப்பார், எப்படியோ ஆண்டவர் வந்து சேர்த்து வைக்கணும்னு திட்டம் வச்சுருந்தாரு, அதுக்காக தான் இப்படி அனுமதிச்சார் அப்படின்னு ஈஸியாக அவங்க பேசினாங்க. அது மாதிரி நம்ம வந்து அந்த நன்றி அறிதல் அப்படின்றது நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். ஈஸியாக அப்படி தூக்கி போடுற அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. 1 யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 20வது வசனம், அதோட பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கண்ட சகோதரன்ட்ட முதலாவது நம்ம அன்பு கூர்ந்தாதான் காணாத தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படின்றத ஆண்டவர் வந்து ஒத்துப்பார். அதே மாதிரி தான் தான் கண்ட சகோதரனிடத்தில் நன்றியாக இருந்தால் தான் காணாத தேவன்கிட்ட நன்றியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சுயநீதியிலேயே நம்ம வாழக்கூடாது. நம்ம முதலாவது காண்கிற சகோதரர்கள்ட்ட நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை குறித்து ஒரு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆண்டவர் வந்துட்டுருக்காரு. அந்த கிராமத்தில் பிரவேசித்த உடனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாளையத்திற்கு புறம்பாக தான் அந்த 10 குஷ்டரோகிகளும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குஷ்டரோகம் அப்படின்றது இந்த நாட்களில் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருக்குது. எத்தனையோ இடங்களில் அது வந்து சீக்கிரத்தில் சரி செய்யப்படுது. ஒரு சில இடங்களில் தான் அது முற்றி போய் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நாட்களில் அது சுகப்படுத்தக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. அந்த நாட்களில் வந்து அப்படி இல்லை, அது தேவனுடைய சாபம் அப்படின்னு நினச்சாங்க. இன்னொன்று அது பரவும் அப்படின்னு அவங்க அதை கணிச்சதுனால பாளையத்திற்கு புறம்பா அப்படிப்பட்ட நபர்களை தள்ளி வச்சுருவாங்க. அவங்க தங்களுடைய குடும்ப நபர்களை பார்க்க முடியாது, குடும்பத்தோடு கூட இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடும்பத்திலேருந்து யாராவது வந்து சாப்பாடு கொடுத்தா அதை தான் வச்சு அவங்க அந்த ஜீவனத்தை ஓட்டணும். இல்லை யாராவது பிச்சை போடுவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய அனுதின அந்த ஆகாரத்துக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடினமான காரியம். இன்னொன்று, மற்ற நபர்களோடு கூட அவங்க வந்து போகவே முடியாது. அவங்கள பார்த்தாலே எல்லாரும் தீட்டுன்னு சொல்லி கத்திட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குஷ்டரோகிகள் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த குஷ்டரோகிகளாக சேர்ந்து பாளையத்திற்கு புறம்பா எங்கேயாவது ஒரு கெபியில் குகையில் தங்கி இருக்கிற அந்த மாதிரி நாட்களில் ஆண்டவர் கிராமத்தில் பிரவேசித்த உடனே அந்த பாளையத்திற்கு புறம்பா இருந்த அந்த மனுஷர் 10 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 பேர் அவருக்கு எதிராக வராங்க. வந்துட்டு பக்கத்தில் வரல. நம்ம ஆண்டவர் நம்ம வேதத்தில் மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் பக்கத்தில் வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட தன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த உதிர ஊரலை தீட்டுன்னு அவன் நினைக்காதபடி தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுத்தமாவேன் அப்படின்னு அந்த இடத்துல நெருக்கிட்டு வந்து அவள் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டா. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்ட வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே வாஞ்சிப்போம். ஆனால் இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை, அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் யார் பக்கத்துலேயும் போகக்கூடாது அப்படின்னு. அதனால் அவருக்கு எதிராக வந்துட்டாங்க. ஆனால் பக்கத்தில் போகலை, தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு சத்தமிட்டு அவங்க கூப்பிடுறாங்க.
அப்படி கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அவர் பார்த்து உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆண்டவர் ஒன்றுமே அந்த இடத்துல, அதாவது மற்ற ஒரு இடத்துல கூட நம்ம குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்குனதை நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல அவங்களுக்கு ஈஸியாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தோன்னா அது ஒரு கடினமான காலகட்டம். இந்த இடத்துல இவங்க 10 பேரும் ஆசாரியரை தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே போகும்போதே எல்லாருமே கல்லெறிவாங்க, கல்லெறிப்பட்டே சாக வேண்டியது தான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவங்க புறப்பட்டு போகிறாங்க. இந்த பாருங்கள், அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வர்றது மட்டும் இல்லை, அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இவங்க அதை விசுவாசித்து அவங்க போனாங்க, போகும்போது அந்த இடத்துல அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அதாவது மற்ற 9 பேருமே போயிட்டாங்க, ஒருத்தன் மாத்திரம் என்ன பண்ணுறான், ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி அதுவும் உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நன்றியோடு கூட சுகமாயிடுச்சு அப்படின்ன உடனே, யாருக்குனாலும் ஒரு விடுதலை பெற்ற உடனே ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்கணும் முதலாவது அப்படின்னு நினைப்பாங்களோ, அப்படி தான் இவனுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு சிறையிருப்பின் அனுபவம் போல தான் இந்த பாளையத்திற்கு புறம்பாக அவன் ஜீவிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ சுகம் கிடச்சிருச்சின்னு உடனே தன்னுடைய வீட்டையோ குடும்பத்தையோ ஊரையோ தேடி ஓடாதபடி இவன் அந்த இடத்துல சுகம் கொடுத்த நபருக்கு ஒரு நன்றி செலுத்தும்படியாக தேடி வரான். அதுவும் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை அப்படி மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறான். அவன் சமாரியனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனை குறித்து சிறு பிள்ளையிலிருந்தே போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நபர்கள் தேவனை தேடி வரல, நன்றி சொல்ல வரல. ஆனால் புறஜாதியாக இருக்கிற இவன் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஓடி அவன் நன்றி செலுத்துறதை பார்க்க முடியுது. இதை மாதிரி தான் நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம வெறும் வாய்ப்பேச்சாக பேசிக்கிட்டு இருக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது தான் நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாக மாற முடியும். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம், 17வது வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அப்போ ஆண்டவரே இதை வருத்தத்தோடு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. இவனை ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஆசீர்வதித்து அனுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த இடத்துல ஆண்டவருக்குள்ளே நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் விரும்புகிறதில்ல. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து எதாகிலும் செய்து கொண்டு ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னு வாஞ்சையோடு கூட செயல்படுற நபர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் அவரோட பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பிள்ளையான அந்த ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தால் போதும், அதோட கடமை முடிஞ்சது, அப்புறம் 6 நாளும் நம்ம ஆண்டவரை பற்றி கவலையே பட வேண்டாம், நம்மளை பற்றி அவரும் கவலையே பட வேண்டாம் அப்படின்ட்டு ஏனோதானோன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அனுதினமும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம், தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்ற ஆர்வமாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பணக்கார நபர் அவங்க வீட்டு வாசலில் இருந்த குப்பை தொட்டியை ஒருத்தன் போட்டு கிளறதை பார்க்கும்போது அவன் நன்றி சொன்னானான்.
தேவனே என்னை நல்லா எல்லா பொருளோட ஆஸ்தியோடு வச்சுருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கிறவன் அந்த இடத்துல தூரத்தில் போகிற வஸ்திரம்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு மனநில பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பார்த்துக்கிட்டு அவன் சொன்னான், தேவனே எனக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்குறீங்க, நான் அந்த அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தனாக இல்லையே அப்படின்னு சொன்னானான். அந்த மனநல பாதிக்கப்பட்டவன் தூரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறத பார்த்து சொன்னானா, எனக்கு மனநிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு நேரம் நல்லா இருக்கேன் ஒரு நேரம் நல்லா இல்லை, ஆனால் அவன் உயிருக்கே போராடிட்டு இருக்கானே அந்த அளவுக்கு நான் இல்லையே அப்படின்னு சொன்னானான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸில் போன நபர் அங்கே இறங்கி போகும்பொழுதே அங்கே 2-3 அந்த பிரேதங்களை தள்ளிக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் எப்பயுமே நம்ம அந்த மாதிரி காட்சிகளை பார்க்க முடியும். அது பிரேதம் அப்படின்னே நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பச்சை கலர் துணியில் நல்லா சுற்றி வச்சுருப்பாங்க, லிஃப்ட்டில் இறக்குவாங்க, எல்லா இடத்துலையும் தானாக சும்மா அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பிரேதங்களை பார்க்கும்போது இவன் நினச்சானா, நான் ரொம்ப சீரியஸான நிலைமையில் மருத்துவமனைக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த பிரேதம் மாதிரி நான் ஆகலை, என்னுடைய உயிர் இன்னும் எனக்குள்ளே இருக்கே, தேவனே உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னானா. இதில் யார் தான் தேவனை துதிக்கலை அப்படின்னா அந்த மரித்து போன நபர் மட்டும்தான் தேவனை துதிக்காத ஒரு நபராக அவன் இருந்தான். அப்போது மரித்து போகிற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்க தேவனை துதிக்க, தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை துதிக்க. நம்ம அனுதினமும் அவருடைய சமூகத்திலேருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதாவது சில நேரங்களில் மருத்துவமனைக்கு போனால் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கொரோனா டைம்லலாம் அந்த ஆக்சிஜனுக்காக ஒருத்தரும் போராடினது, சுவாசிக்க முடியாமல் அந்த நுரையீரல் பழுதுபட்டு அந்த அளவுக்கு அப்போ ஆண்டவர் நம்மளை நல்லா ஃப்ரீயாக ஆக்சிஜனை கொடுத்து சுவாசிக்க வச்சுருக்காரு. இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் நம்மளை நல்லா வச்சுருக்காரு. நம்ம இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோமா? விசேஷமாக இந்த உபவாச நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசிக்கிறோமா? இல்லை எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் எனக்கு கொடுக்கணும், நான் மட்டும் அவரை தேடவே மாட்டேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோமா? நம்ம தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி செய்வோம். ஒருவேளை நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தால், நம்ம இந்த சமாரியனை போல தேவனை தேடி மகிமைப்படுத்தக்கூடிய நபர்களாக, அவன் அந்நியனாக இருந்தால் கூட ஆண்டவரை தேடி வந்தானே, அதே போல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு நபர்களாக நம்ம மாற நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகளின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. முதலாவது நாங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, தேவன் அனுதினமும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல அப்பா காற்றுக்காக, நல்ல உணவுக்காக, நல்ல உடைக்காக, நல்ல இருப்பிடத்திற்காக உம்மை துதிக்க, உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அடுத்தபடியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற நபர்களை கொண்டு வந்து, ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்களை கொண்டு வந்து தேவன் காரியங்களை நடப்பிக்கும் போது அந்த நபர்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறந்து போகாதபடி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கண்ட சகோதரர்கள் செய்கிற ஒத்தாசையை மறந்து போகிறவர்கள் காணாத தேவன் செய்கிற நன்மைகளை எப்படி மறந்து போவாங்க? ஆவியானவரே அப்பா, சந்திங்க ராஜா. அப்பா, நீர் செய்கிற நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கக்கூடிய நபர்களை எழுப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. அப்பா, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று நீர் தேடினது போல தேடாதபடி அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் உமக்கு அருகிலே இருக்க, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் அப்பா நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு
கட்டளையிட்டு வழி நடத்துங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள்.